ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபுல் பிளாங்க். நான் உங்கள் சிவம். இன்னைக்கு நம்ம கணக்கானம் காலங்கள் சீசன் 3யோட எபிசோட் 53லேருந்து 56 வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 4 எபிசோட் பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குற வியூவர்ஸ், நம்ம சேனல் ஃபுல் பிளாங்கை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டு தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். கணக்கானம் காலங்கள் சீசன் 3 போன வீக் எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜானுக்கும் கார்த்திக்கும் பயங்கரமாக சண்டை வருது. இதை குணா சார் பார்த்துட்டு கார்த்தியை அடிச்சு 2 நாள் சஸ்பெண்ட் பண்ணுறாருங்க. அதோட தாங்க போன வீக் முடிச்சிருந்தாங்க. எபிசோட் 53 லோன்சம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல என்ன ஆகுதுன்னா, கார்த்தி போய் அவர் டோர் பெல் அடிக்கிறாருங்க. அவங்க அம்மா ஷாக்கிங்கா பாக்குறாங்க. என்னடா இங்க வந்திருக்க, என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா இப்ப என்னடா பண்ணிட்டு வந்த, உன்னை யார் வீட்டுக்கு வர சொன்னான்னு கேக்குறாங்க. என்னடா எதுவும் பிரச்சனை பண்ணிட்டியா ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கார்த்தியோட ஹாஸ்டல் வார்டன் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி கூட இருந்த பையனை அடிச்சுட்டான் உங்க பையன், அதனால குணா சார் சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருக்காருங்க. என்னங்க பையனை வளர்த்துருக்கீங்க, பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கான் ஸ்கூல்ல அப்படின்னு சொன்னோடனே கார்த்தி அப்பா அதை கேட்டேனே பயங்கர டென்ஷன் ஆகி கார்த்தியை பயங்கரமா அடிக்கிறாரு. எதுக்குடா அவனை அடிச்சேன்னு கேட்கும்போது கார்த்தி சொல்றாரு, நான் பண்ணாத தப்ப பண்ணேன்னு சொன்னான்ப்பா, அதுக்கு தான்ப்பா அடிச்சான். அப்படின்னா நீ தப்பு பண்ணாமையாடா இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னடா சொல்ற அப்படின்னு அவங்க அம்மா தடுக்கிறாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம மகேஷும் ரஞ்சித்தும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப சக்தி கேட்கிறாரு, ஏன்டா ஸ்கூலுக்கு சீக்கிரம் படிக்கிறதுலாம் இல்லை, எப்ப பார்த்தாலும் விளையாண்டுட்டு தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டேன்னு, இது என்ன மச்சான் நேற்று ஹாஸ்டல்ல செம்ம ஃபைட் அப்படின்னு, என்னடா ஆச்சு அப்படின்னு கார்த்தி செம்ம சண்டை போட்டான்டா அப்படின்னு, நீ ஏதாவது பிரச்சனை பண்ணா, நான் இல்லடா ஜானை போட்டு அடிச்சிட்டான், அவனுக்குள்ளே சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொன்னேன்னு, இந்த கார்த்திக்கு நேரமே சரியில்லை, என்னாச்சு அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டாங்க. சக்தி கேட்டதுக்கு நம்ம மகேஷ் என்ன சொல்றாங்கன்னா, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, மொத்த ஸ்கூலுமே பார்த்துருச்சுடா, அவ்வளோதான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி இல்லாததெல்லாம் பேசும்போது மகாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் பொய் உண்மையாகும், அப்போ நீங்களாம் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொன்னேன்னே சக்திகிட்ட கேட்குறாங்க, என்ன சக்தி இதுக்கெல்லாம் நீ அலோவ் பண்ணிட்டு இருக்க, ஒருத்தங்க இல்லாத போது பேசக்கூடாதுன்னு கூட தெரியாதுன்னு. இல்லை மகா, அவங்க சொல்கிறதும் உண்மை தானே, இருந்தாலும் நீ சொல்கிறது கரெக்டு தானே மகா அங்கேருந்து கோவமாக கிளம்புறாங்க. அடுத்த சீனில் ஜானு, சசிகுமார், ஏகாம்பரம், புஜ்ஜிபாபுலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சசிகுமார் கேட்குறான், ஏன்டா அந்த அடி அடித்தான், திருப்பி ஒரு அடி அடிச்சிருக்கலாம்னு. அவன் பாடுறா எப்படி வச்சிருப்பான் தெரியுமா ஆம்செல்லாம், ஜிம்ல எல்லாம் போய் சண்டை போட்டிருக்கான்டா, 10th படிக்கும் போது ஜிம்ல தம்பிள்ஸ் தானே அடிச்சிட்டான், அவனை போய் எப்படா அடிக்கிறது, ஏதோ உள்காயத்தோட போச்சுன்னு மகா கோபமா வராங்க. நீங்களாம் என்ன ஃப்ரெண்ட்ஸு, இப்படி போய் உங்க ஃப்ரெண்டை போய் காட்டி கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு. நாங்கள் ஒன்றும் காட்டி கொடுக்கல, அடிக்கும் போது குணா சார் பார்த்துட்டாரு, நான் என்ன வேணும்னா பண்ணோம் அப்படின்னு. இல்லை நீங்கள் பண்ணுறது தப்பு தான், எவ்வளோ நாள் அவனை ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, கொஞ்சம் நெஞ்சமாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மகா அங்கேருந்து கோபமாக போகிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தி, மகேஷ், ரஞ்சித் எல்லாம் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்போ சக்தி, என்னடா நீ உங்களை நம்பி வந்தேன், பார்த்தா ஒன்றுமே இல்லை உங்ககிட்ட சாப்பாடு, எனக்கு பிடிக்காதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி எந்திரிக்கும் போது கரெக்டாக மதி டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ பிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்காக தான் மதி அவங்க பாட்டிட்டு சொல்லி ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கா, சாப்பிடு சக்தினே. டக்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்குள்ளே யாமினி வராங்க, யாமினியும் பூஜாவும். அப்போ பூஜா என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்காக தான் யாமினி அவங்க அம்மாட்ட சொல்லி கொண்டு வந்திருக்கா அப்படின்னு. அப்போ மதி பார்க்குறாங்க, ஏன்டி நீ ஆன்ட்டியை கஷ்டப்படுத்துறேன்னு, எனக்கு எப்படி தெரியும் நீ கொண்டு வருவேன்னு சொல்லி 2 பேரும் பார்க்குறாங்க. யாரோட சாப்பாடை ஃபர்ஸ்ட் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு பிரிஷாவும் பூஜாவும் கேட்குறாங்க. 2 பேர் சாப்பாடே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா பசங்களாம் கிண்டல் பண்றாங்க. 2 பேர் சாப்பாடுமே சாப்பிட்றாருங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, கார்த்தி வீட்டில் கார்த்தியை சாப்பிட கூப்பிடும்போது அவர் பயங்கரமா, இல்லை எனக்கு ஒன்றும் வேணாம், நான் சாப்பிடல என்ன செத்தா போயிடுவேன்னு சொல்லி கோவப்படுறாருங்க. அப்போ அவங்க அப்பா இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நீ வெளியே போய் எங்கனாலும் போ, வண்டியை இதுக்கப்புறம் எடுக்காத அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா கேட்குறாங்க, அவனுக்காக தானே ஆசையாக வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு. எதையும் கேட்க, அதனால தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சுன்னு நான் இருக்கேன், எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன்னு சொல்லுங்க, அங்கேயே போய் இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோபமாக பேசுறாருங்க. அதோடு தான் இந்த எபிசோட் முடிஞ்சு. எபிசோட் 54 ட்ரபிள் சைல்ட். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஏகாம்பரம், புஜ்ஜி பாபு, சசிகுமார், ஜான்லாம் ஹாஸ்டல் வார்டன்ட்ட, சார் இன்னைக்கு மட்டும் பர்மிஷன் சொல்லுங்க சார், எங்ககிட்ட இருக்க திங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, வெளியே போய் வாங்கிட்டு வந்துடுறேன், அதெல்லாம் போகக்கூடாதுரா, ஒழுங்கா இருங்க அப்படின்னு. சார் நீங்க எவ்வளோ அழகா இருக்கீங்க, இதெல்லாம் வாங்கினா தானே சார் நாங்களும் அழகாவானு. நான் எப்பயுமே அழகுதான்டா, 10 நிமிஷத்துல சீக்கிரம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. வெளியே போய் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு அங்கே ஒரு ஜூஸ் கடைக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த ஜூஸ் கடைக்காரர் புஜ்ஜி பாபு கூட படிச்சாரு. எல்லாரும் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா கார்த்தி சாப்பாடு வாங்குறதுக்கு ஒரு கடையில நிக்கிறாரு. என்னடா இவன் இங்க நிக்கிறான் அப்படின்னு சொல்லி சசிகுமார் கேக்குறாங்க. வேற என்னடா, வீட்டுல துரைக்கு சாப்பாடு போட்டிருக்க மாட்டாங்க, அதுதான் வாங்க வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு கார்ல போய் ஏதோ கார்த்தியை பார்த்து கிறுக்குறாங்க. அதை பார்த்துட்டு கார் ஓனர் வெளியே பயங்கர அடிக்கிறாங்க, இவங்களை சட்டையெல்லாம் கழட்டி வச்சுட்டு. அதுக்கப்புறம் அங்க பயங்கரமா கார்த்தி சண்டை போட்டு இவங்களை காப்பாத்துறாங்க. நீங்க போங்கடா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா கார்த்தியோட அப்பா ரவுண்ட்ஸ் போறவர் வந்துட்டாருங்க. கார்த்தியை போட்டு பயங்கரமா அடிக்கிறாருங்க. அடிச்சுட்டு, என்னடா ரவுடியாடா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அடிச்சு இழுத்துட்டு போறாருங்க ஜீப்.
அடுத்த சீனில் சசிகுமார், ஏகாம்பரம், புஜ்ஜி பாபு, ஜான் எல்லாம் ஹாஸ்டலில் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ஜான் சொல்கிறாரு, நம்ம கடைசி வரைக்கும் அவனை புரிஞ்சிக்கவே இல்லைடா, நமக்கு ஒன்று நின்று எப்படி வந்து நின்னான்னு பார்த்தீங்களடா அப்படின்னு. ஆமாடா, அவனை கண்டிப்பாக பார்த்து சாரி கேட்கணும், என்ன எங்கே இருக்கானே தெரில, அவங்க அப்பா வேற பயங்கரமாக அடிச்சிட்டாரு, நம்ம சொன்னாலும் நம்மளையும் அடிப்பாடுறா அப்படின்னு. அப்போ கரெக்டாக புஜ்ஜி பாபு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஏகாம்பரம் டி சசிகுமார் டி எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சக்தியோட அப்பா அந்த ஸ்டேஷனில் தானே இருக்காங்க, கேட்டு பார்க்கலாம்டா, அவன் ஹெல்ப் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி நம்ம ஏகாம்பரம் கேட்குறாரு. வேறு வழியே இல்லை, கேட்டு தான் ஆகணும், பண்ணுறானுன்னு ஜான் சொல்கிறாரு. நமக்காக என்னென்னமோ பண்ணிட்டான், நம்ம இந்த ரிஸ்க்கை எடுத்து தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சக்தி கரெக்டாக ஸ்டேஷனுக்குள்ளே கார்த்தியை பார்த்துன்னு ஷாக் ஆகிறாரு. கார்த்தி எதுக்கு இப்படி உட்காந்துருக்கான்னு. அப்போ அவங்க அப்பா உள்ளே கூப்பிட்றாரு. என்னப்பா கார்த்தி இப்படி அடித்து உட்கார வச்சுருக்கீங்க அக்யூஸ்ட் மாதிரி அப்படின்னு. இல்லைப்பா, நாங்கள் ஒரு ரவுண்ட்ஸுக்கு போனோம், நானும் இன்ஸ்பெக்டரும், அங்கே 4 ரவுடி பசங்களை போட்டு ஒருத்தர் அடிச்சிட்டு இருந்தாரு, யாருன்னு பார்த்தா கார்த்தி. அவங்க அப்பா அதை பார்த்துட்டு பயங்கரமாக அடிச்சிட்டாரு. நானும் எவ்வளவோ சொன்னேன், விடுங்க சார் என்னன்னு கேட்டுக்கலான்னு, ஆனால் அவர் பயங்கர கோவத்தில் இருக்காரு, அப்பயே சொல்லிட்டேன் 6 மணி ஆச்சு வீட்டை கொடுங்கன்னு, விடலை அப்படின்னு. நம்ம சக்தி என்ன சொல்கிறாருன்னா, இவனுக்கு என்னப்பா ஆச்சு, எல்லாமே இருக்கேப்பா, ஏன் இப்படி இருக்கான், அவனுக்கு நேரமே சரியில்லைன்னு சொன்னேனே. கரெக்டாக புஜ்ஜி பாபு கூப்பிட்றாருங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னேனே, அவன் எந்த தப்பும் பண்ணலை சக்தி அப்படின்னு சொன்னேனே, எனக்கும் தெரியுது, ஆனால் அவங்க அப்பா விட மாட்டேங்கிறாரு, இப்போ தான் எங்கள் அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நான் அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லி வைக்கிறாரு. அப்போ வந்து சக்தி சொல்கிறாரு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேப்பா அப்படின்னு. பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட தாங்க இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 55 பாண்டிங் வித் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம மகா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஜனனியும் பூஜாவும் செம்ம ஷாக்காராங்க. எதுக்குப்பா அழுகிற மகா அப்படின்னு சொல்லி பூஜா கேட்குறாங்க. இல்லை, எங்கள் அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கு தான். ஜனனி என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோதானா, அம்மா வர சொன்னால் வந்துடுவாங்கல்ல, நீ வேணால் ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எங்கள் அம்மா வேலைக்கு போகிறவங்க, அவ்வளோ சீக்கிரம்லாம் ஃபோன் பண்ணிலாம் பேச முடியாது ஜனனி அப்படின்னு. இப்போ உங்கள் அம்மா கிட்ட பேசணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு பூஜா அவங்க ஃபோன் எடுக்கிறாங்க. அப்போ கரெக்டாக மகா அவங்க அம்மாவுக்கு எடுத்தோன்னே அவங்க சொல்கிறாங்க, எப்படி மகா இருக்க, யார் நம்பர் இதுன்னு. ஃப்ரெண்டு நம்பர் தான்மா, நீ நல்லா இருக்கிறேன்னு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் காஞ்சிபுரம் வரேன் ஒரு டான்ஸ் ஃபங்க்ஷனுக்குன்னு, நான் எப்படியாவது உன்னை வந்து பார்க்க போகிறோமா. இல்லை மகா, நீ இவ்வளோ ரிஸ்க் எடுத்துலாம் வர வேணாம், நான் உனக்காக தானே இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ நல்லா படி, அதே போதுன்னு சொல்லி அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்த சீன் என்ன ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி வந்து அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு வராருங்க. அப்போ நம்ம குணா சார் என்ன சொல்கிறாருன்னா, சார் உங்களுக்காக தான் பார்த்தோம், ஆனால் அவன் திருந்தின மாதிரி தெரில சார், எவ்வளவோ சான்ஸ் கொடுத்துட்டோம், இந்த மாதிரி இல்லை சார் கார்த்தி அப்படின்னு சொல்லி ஜீவா சார் கூட சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இதை உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது, எனக்காக ஒரு டைம் மன்னிச்சு விடுங்க, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன அடித்தாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா. அப்போ ஜீவா சார் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை சார் நீங்கள் ஒரு அப்பாலஜி எழுதுங்க, இதுக்கப்புறம் எது நடந்தாலும் நாங்கள் டிசி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி மலர் மிஸ் சொல்கிறாங்க. இதை கேட்டேன்னா அவங்க அப்பா என்ன சொல்கிறேன்னே தெரில. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க அங்கேருந்து. கார்த்தி மட்டும் கேன்டீனில் தனியாக உட்காரத்தை பார்த்துட்டு சசிகுமார், ஏகாம்பரம், புஜ்ஜி பாபு, ஜான்லாம் போகிறாங்க. போயிட்டு கார்த்திகிட்ட சாரி கேட்டேனே, கார்த்தி இப்போ எதுக்குடா இங்கே வந்தீங்க, நீங்கள் யார்கிட்டனாலும் போய் பேசுங்க, நான்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லாதரா அப்படின்னு சொல்லி ஜான் ரொம்ப பாவமாக பேசுகிறாருங்க. அப்போ கார்த்தி என்ன சொன்னார்னா, எங்கள் வீட்லேயும் நம்பலை, நீங்களும் நான் நம்ப மாட்டேங்கிறீங்க, நான் என்னடா கேட்டேன், உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டா கேட்டேன். எல்லாரும் ஓடி போய் கார்த்தியை பயங்கரமாக ஹக் பண்ணுறாங்க. நிக்கிதா அவங்க அம்மாவோட வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கரெக்டாக வரும்போது நிக்கிதா சாரி சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வருத்தப்படணும்னு நான் இதெல்லாம் சொல்லலாமா, உனக்கு தெரியணும்னு நினச்சேன், அதனால தான் நான் இழந்தேன், திரும்பியும் ஒன்றே இழக்கிறதுக்கு என்னால் முடியாதுமா, உங்கள் அம்மா கொடுத்துட்டு போன வரம் எனக்கு நீ தான், உன்னை நான் நல்லா பார்த்துக்கணும்ல அப்படின்னு. அப்போ நிக்கிதா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் படித்து நல்லா பெரிய ஆளாகி உங்கள் 2 பேரும் நல்லா பார்த்துக்குவோம்ப்பா அப்படின்னு. நீ படிக்கிறது மட்டும் பாருமா, நாங்கள் கஷ்டப்பட்டு உங்களை நான் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு. சாரிப்பா அப்படின்னு. பரவாயில்லம்மா இருக்கட்டும் நீ படி அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு தாங்க இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 56 ரிஸ்கி விஷ். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மகா வந்து பயங்கரமாக டென்ஷனாக நிற்கிறத பார்த்துட்டு ஜனனி கேட்குறாங்க, என்ன மகா யோசிச்சுட்டு இருக்கேன்னு. இல்லை அம்மா காஞ்சிபுரம் வரேன்னு சொன்னாங்களே, அதான் எப்படியாவது பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். சரி வார்டன்கிட்ட போய் கேட்கலான்னு பூஜா சொல்கிறாங்க. இல்லை வார்டன் எதுக்கு என்னன்னு கேட்பாங்க, அதெல்லாம் ஆகாது அப்படின்னு ஜனனி சொல்கிறாங்க. பேசாமல் குணா சார்ட்டி மலர் மிஸ்டையும் கேட்கலாம், மகா நீ கேட்டால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்கல்லன்னு. இல்லை ஏற்கனவே என்னால் நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு. வா ஒரு டைம் கேட்டு பார்க்கலான்னு சொல்லி போகிறாங்க. அப்போ வார்டன் கேட்குறாங்க, எங்கே போகிறீங்கன்னா, இல்லை குணா சார்கிட்ட ஸ்காலர்ஷிப் வந்திருக்குன்னு சொன்னாங்க, அதான் மகாவுக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகலான்னு வந்தோன்னு. குணா சார்லாம் இங்கே இல்லை, சென்னை போயிருக்காங்க, நீங்கள் என்ன படிக்கிறத விட்டு இங்கே சுற்றிட்டு இருக்கீங்க, போங்க ஒழுங்கா ஹாஸ்டலுக்குன்னு மிரட்டி அனுப்புகிறாருங்க. மகா பயங்கரமாக அழுகிறத பார்த்துட்டு ஜனனியும் பூஜா என்ன சொல்கிறாங்கன்னா, இருந்த ஒரே ஹோப்பும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்போ ஜனனி என்ன சொல்கிறாங்கன்னா, இரு நான் பசங்களுக்கு கால் பண்ணுறேன், அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு புஜ்ஜி பாபுக்கு கால் பண்ணுறாங்க. புஜ்ஜி பாபுக்கு கால் பண்ணி, ஜனனி இந்த மாதிரி மகா ஹாஸ்டலை விட்டு வெளியே போகணும், அவங்க அம்மா வந்திருக்காங்களா இங்கே பார்க்க போகணுமான்னு. அதான் வாரத்தில் ஒரு நாள் பேரண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்களா, அதெல்லாம் ஒன்றும் இப்போ போக முடியாது, அதுவும் ஹாஸ்டலை விட்டு போகிறது என்ன விளையாடுறியா
அப்படின்னு. அப்போ பூஜா டக்குன்னு ஃபோன் வாங்கிட்டு சசிகுமார் இருந்தால் கொடு அப்படின்னு. அப்போ சசி சொல்கிறாரு, மகா பாவம் அழுகுது, நீ ஹெல்ப் பண்ணு, கார்த்திக் கான்ஃபரன்ஸ் மட்டும் போடுறேனே. கார்த்திகா ஏற்கனவே அவன் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஜான் சொல்கிறாரு. இது வேற நீங்கள் புதுசாக எங்கள் தலையை எழுத பார்க்குறீங்களான்னு. இல்லை நீ கார்த்திக் கூப்பிடு, அவன் பார்த்துக்குவான்னு. அப்போ கார்த்திக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, இதில் என்ன இருக்குது, இன்னொரு நாள் போய் பார்த்துக்கலாம், இப்போ எப்படி போக முடியும் அப்படின்னு. அப்போ மகா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்கள் மாமாவுக்கு நான் படிக்கிறது பிடிக்காது கார்த்தி, என்னை பார்த்தா இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க, நான் எப்படியாவது எங்கள் அம்மாவை மட்டும் பார்த்துக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ புஜ்ஜி பாபுட்ட கொடுன்னு சொல்லி ஒரு பிளான்லாம் சொல்கிறாங்க. நம்ம பசங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, மேலேருந்து ஒரு தண்ணி கேனை கீழே போட்டோன்னே கூட்டம் கூடுறதுங்க. அப்போ வந்து நம்ம புஜ்ஜி பாபு என்ன சொல்கிறாருன்னா, வாட்ச்மேன் எப்படியாவது நீ தாண்டா சசிகுமார் பார்க்கணும், ஏகாம்பரம் இந்த கூட்டத்தை கலையாமல் பார்த்துக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜானும் கார்த்தியும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக மகா போனேனே, மகா இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. நீ உங்கள் அம்மாவை பார்க்கணும்ல, ஏறி போ மகா அப்படின்னு சொல்லி புஜ்ஜி பாபு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட தாங்க இந்த எபிசோட். கம்மிங் பேக் டு டெக்னிக்கல் டீம், நம்ம விஜயகுமாரோட டைரக்ஷன் முக்கியமாக வந்து அவங்க சீன்ஸை வந்து கனெக்ட் பண்ண விதம் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு சீன் முன்னாடியே வச்சுட்டு அடுத்த எபிசோடில் அதை கனெக்ட் பண்ண விதம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபியூச்சர்லேயும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய சீன்ஸ் பண்ணியிருந்தாரு. ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த 4 எபிசோடுமே. மணிக்கையலோட ஸ்டோரியோட டெப்த் இந்த 4 எபிசோட்லையுமே அதை கனெக்ட் பண்ணுற விதம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஆதியோட டைலாக்ஸ் வந்து சான்ஸே கிடையாது. அதுவும் முக்கியமாக கவுண்டர்ஸ்லாம் வந்து பின்னிருந்தாருங்க, சூப்பராக எழுதியிருக்காரு. நம்ம ஆர் டிபார்ட்மெண்ட் பிரசாந்த் அண்ட் டீம் ஆஸ் யூஷுவல் வந்து கலக்கிட்டாங்க, ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்ம லியோவோட மியூசிக் வந்து ஒரு எபிசோட்ஸ்லையுமே வந்து அவரோட வால்யூமை ஏற்றிக்கிட்டே இருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். முக்கியமாக இந்த இதில் வந்து அந்த ஒரு ஃபைட்டிங் சீக்வன்ஸ் இருக்கும் கார்த்திகே, அதாகட்டும், அதுக்கப்புறம் கார்த்திகே அவங்க அப்பாவுக்கு வர பிஜிஎம், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் வர்றது, மகாவும் கார்த்தியும் பைக்கில் ஏறும்போது எல்லாமே சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க. பிஜிஎம் சூப்பராக பண்ணியிருக்காருங்க. முகேஷ் குமாரோட எடிட்டிங் இந்த 4 எபிசோடுமே சாலிட் கட்ஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணுங்க. சூப்பராக கட் பண்ணியிருந்தாரு. அதுவும் அடுத்தடுத்த சீனில் வந்து அந்த கனெக்ட் பண்ண விதம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம கரிகாலனோட சினிமோட்டோகிராஃபி இந்த 4 எபிசோடுக்கும், அதுவும் முக்கியமாக வந்து மதியோட வீட்டில் ஒரு ஆங்கிள் வச்சுருப்பாங்க, அதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து கார்த்திக்கும் மகாக்கும் வச்சுருந்த ஃப்ரேம் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் டைம் ஆஸ் யூஷுவல் எல்லாருமே கலக்கிட்டாங்க. நம்மளோட ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் பிளாங்கோட ரேட்டிங் இந்த 4 எபிசோடுக்கும் 3.25 அவுட் ஆஃப் 5 மஸ்ட் வாட்சபிள் 4 எபிசோட் தான் சொல்லி ஆவேன். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹாட்ஸ்டாரில் எல்லா எபிசோட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நானும் எல்லா ரிவ்யூ லிங்க்ஸையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலான ஃபுல் பிளாங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க இந்த 4 எபிசோடும் பார்த்துட்டா உங்களோட கருத்துக்கள் என்னவென்று ஃபுல் பிளாங்க் சேனல்ல சொல்லலாம். உங்க கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகிறது. ஸ்டே டியூன் கைஸ் ஃபார் a next review. Love you all. Bye bye. Cheers.